வாணி நேற்று ஆட்டோக்காரங்களுக்கு மிருதாக்காரங்களுக்கு பெட்டிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வாணி நேர்த்தி வைங்க. ஏற்றுங்க ஒன்றும் குறைச்சல் இல்லை. சம்பளம் நான் கொடுத்துறேன். என் சம்பளத்தை உங்களை கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றுங்க. குறைஞ்சிருச்சேன். டான்ஸாக நடிக்கும் ராதாச்செல்வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாட போடப்படுகிறது. தேர்ந்தெடுத்த சிற்பி எவ்வளோ ஒரு ஆளுக்குன்னா அதான் ராஜா சாமான காணா அதை காணாங்க. ஆளை ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. ஏமாதுங்க ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா? பூமாலை. பூமாலை இல்லையா? அதையும் சொல்லவா? சொல்லு. முன்ன கொஞ்சம் கொஞ்சமா குஞ்சமா குஞ்சம் தொங்குது ஆம்பளை மாலை. கொஞ்சமா மூணு காலையில அடிக்கிறதுல தாழ்ந்த சொக்கமாடி வச்சிருக்கேன் மாமா. சொக்க வச்சு
ஒண்ணுமே கேட்கலனே. ஓகேவா? சரி, பொம்பளை வந்தாத்தான் எங்க இருந்தாலும் மவுசி ஏறணும். நான் ஏற்க சொல்லும் போது நீங்க ஏற்கணும், நான் இறக்க சொல்லும் போது நான் ஏற்கணும். என்ன எதிரிய பார்த்த மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? புருவத்தை தூக்குறது, நாக்க சுழட்டுறது, இந்த வேலையெல்லாம் என்ன வச்சுக்கூடாது. சரியான நொப்பம் உண்டை நான் உன் வாய மூடு. முதலாட்டம் பொங்கலுக்கு, இரண்டாவது மிருதக்காரங்களுக்கு, மூணாவது ஆவரோடக்காரங்களுக்கு, நான்காவது தலைக்காருக்கு. முதல்ல தான் உங்களுக்கு இன்னைக்குமே உன் தலையெடுத்து நீ ஜாகிற வரையும் பொட்டி அனுப்பிக்கிட்டு தான் ஜாகணும். இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராஜன் ஜோளங்குடி தங்கராஜன் தான். விதவிதமான பெண்கள், 30 வகை சாப்பாடு, வேன்ல கூட்டு போயிட்டு வேன்ல கொண்டே திருப்பி விட்டுறது, 5500 வாவா சம்பளம். யாருக்காவது உண்டா அந்த மாதிரி கொடுப்பன கிடையாது. ராமதாசப்பட்ட காலையில பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நல்லா நீ இப்ப சிரிக்கிறியா இல்ல இப்ப என்ன கேட்கிறப்ப? இப்ப நீ சிரிக்கிறியா போட காயடிச்சு விடுவான். நானு ஒரு அட்டி கண்ணத்துக்கு சாட்டி இப்படி நான் வச்சுட்டேன். சரி ஆமா கிளுகிழப்ப. நான் கிளுகிழப்பையை கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ மணி ஆட்டிக்கிட்டே திருப்பி. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஆரோக்கியண்ணன் மாதவன் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைஞர் பற்றி சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணன் உள்ள வந்தோட ஒரு வார்த்தை சொன்னார். ராதாச்சேரி அசிங்கம் பேசுற. என்ன அசிங்கம் பேசுறாரு? அசிங்கம் யார் பேசுறது? அசிங்கம்னா என் வாழ்க்கையில பிடிக்காத விஷயம். யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்கள. ஒத்த வார்த்தை ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன் நானு. என் ஜென்மத்திலே எனக்கு பிடிக்காது. ஆமா ஆத்தாடி அப்புறம் ஒன்றை மட்டும் வாய முடியாது. ஆமா பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, நாடகம் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாகரிகமான உலகம். ஆமா பெண்கள் உலகத்திலேயே கோடியில ஒரு பெண்ணின்னா நான் தான். நம்பவே வேண்டாம். அப்படியா நல்லா எடுத்துப்பா ராஜா. எக்கோ ஒண்ணு செய்யாமங்கள ராமதாசுக்கு தெரிக்கணும் தொண்டை, ஒண்ணு ஓம் கொட்டை தெரிக்கணும், இல்லைன்னா உள்ள உட்காந்து தங்கராஜ் கொட்டை தெரிக்கணும். என்ன பேசி பேசுறேன்? அதிகமான வார்த்தை. ஆம்பளை இப்படி அதிகமா பேச விட்டா நம்ம ஐட்டத்தை பூரா கலை பண்ணி விட்டுருவாங்க. பேச விடக்கூடாது. குண்டி வருது ஆம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டாங்க. குண்டியை சிறுக்க வச்சிருவாங்க. நம்பர் கொடுத்துட்டு போனே ஒத்த போன் பண்ண மாட்டேங்குது. செய்யாமங்களா கொடுக்க தெரிஞ்சுதான் நான் எத்தனை எனக்கு முடிச்சு இல்லை. நீ எத்தனை உனக்கு முடிச்சு இருக்கு, ஒழுக்கமா இருந்துக்க. ஆமா அண்ணன் எங்க போறாரு? வாங்கினேன் நல்லா ஆடுவேன்.
எப்ப வர போற மாமா எப்ப வர போற பத்து தலை பாப்பா என்ன கொத்த வர போற எப்ப வர போற மாமா எப்ப வர போற பத்து தலை பாப்பா என்ன கொத்த வர போற அண்ணா அண்ணா மொட்டை மொட்டையா விடவா விட எடுத்துருக்கீங்க ஏசி பாப்பா ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுவோம் அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசட்டும் நான் மட்டும் இந்த போட்டியில தோத்துட்டேனா செய்யாமங்கலம் ராமதாஸ் அவர்கள் இந்த ஊர் மேடையில பால்டாயில குடிச்சிட்டு சாகுவார் என்று வேடி கொள்கிறேன் என்ன மாதிரி நீ தோத்து புண்ணிய நீ தூக்கு போட்டு நான் தூக்கு போறேன் நான் தான் பலத்தை தூக்கு போடுவேன் நானே மாமா என்ன வேணும் இப்படி என்ன வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு மணியாடிக்கு ஒழுக்க மாட்டோம் முக்கிய அட்டி மூக்கு வெடிச்சு போயிடணும் நாளாக பார்த்தமா போக மாட்டேன் அடுத்த அவன் அடிப்பி அழுத அப்படி சொல்லட்டுற அப்படிப்பட்ட பொம்பளையா அவனை கொட்டை வெறிச்சு போயிடுவான் தானா கொட்டை என்ன என்ன ஒன்றும் நம்பிக்கல அப்படியே வச்சுக்கணும் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கலைச்சொல்ல கலைவாணன் என்ற பட்டத்தை மிகப்பெரிய பெற இருக்கும் வித்வான் தான் சொன்னேன் வித்தவன் நான் சொல்ல கிடையாது ஆமா நான் சொல்ற ஜதிய அவங்க மிருதங்கத்தை வாசிப்பாங்க அவங்க வாசிச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் சரியா
நல்ல என்ன குச்சி மிட்டாய் தின்னுட்டு இருக்கியா? அத குழம்பு மாட்டேன். லட்ச காயடி பாரு. இங்க தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு இருக்கா குச்சி மிட்டாய் சாப்பிட்டு இருக்கா. வாயை கிழிச்சு விடுறேன். சத்தமா ஏத்து வரல. சரி ஏன்ட்டு ஒரு ஐஸ் இருக்கு வேணா? உன் ஐஸ் கொண்டு வேற எவர்ட்டே அது கூட சாப்பிட்டு தெரியாது. ஆமா. நான் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு நான் மறைந்திருந்து பார்க்கும் மருமகன் என்ன தக்கதிமி மதசக்கு நம்ம உட்காருங்க மாமா உட்காருங்க ஏ குண்டிய மாட்டிக்கிட்டே சான்ஸ் தரப்பட்டு இருக்கா இல்லையான்னு நினைக்கிறேன் சைட்லேயே பார்க்கறாரு என்னத்தான் அப்படித்தான் இருக்கும் குக்கர் குண்டி மாதிரி மறைந்திருந்து பார்க்கும் மருமகன் தக்கதிமி நாலு பேரும் கை முட்டிக்கிறேன் சொல்லி பாத்ரூம்ல அடிக்க இங்க அடிக்கப்படாது உண்டே விடுவேன் மறைந்திருந்து பார்க்கும் மருமகன் புரிய புரிய வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. சக்கரவர்த்தி மதன் மன்மதன் வந்திருக்கேன் நல்லா இருக்கேன் உன்னோட வேலை வந்தேன் நான் பாடக்கூடிய மேலோடிச்சாங்க எப்பதான் தப்புவேன் இன்னும் அந்த மிட்டாய் தரையிலையா உன் வாயில வாழைப்பழத்தை தள்ள எந்த நேரமும் தூக்கி எடுத்து போறியே இப்ப வாயை கிளிக்கட்டா ஒண்ணு உன் வாழ்க்கையில இந்த குச்சி மிட்டாயே நீங்க இருக்கக்கூடாது குச்சிக்கு பிறந்தாங்க நாலு பேர் வைக்க மக்கள் லாரியில் அடிப்பட்ட தயிர் மாதிரியே ஆமா நான் என்ன பாட்டு பண்ணா நீங்க தந்த நானுமே திறக்கிற மாதிரி இல்லை நான் திறந்து அடி வாங்கினது ஊரா போதும் நீ மேலா திறந்து அடிச்சு மசிட்ட ஆமா கண்களை போட விட்டேன் தலைவா தலைவா என் பெண்மையை உள்ளத்தில் தரவா தரவா பூவே பூவே பெண் பூவே என் போதற்கு வர வேண்டும் என்னை காதல் வாக்க வேண்டும் என்னை காற்று வாக்க வேண்டும் என்னை காதல் வாக்க வேண்டும் என்னை காற்று வாக்க வேண்டும் என்னவோ என்னவோ என் மகனாலே என்னடா என்னிட வார்த்தையிலே சொல்லிவிடு விழிவிடவே சொல்லுகின்ற சிறுகளையே உறவுகள் கசந்திடும் கனவுகள் சுழந்திடும் உறவுகள் கசந்திடும் கனவுகள் சுழந்திடும் டப்பால் அடிக்கணும்
என்ன பாட்டு அந்த பாட்டுலாம் டிஸ்கோல கேட்ட போகுது அப்படியா போட்டாரு இளையராஜா பாட்டை நல்ல பாட்டை பூரா கள்ள பாட்டாக்குறீங்க பக்க மக்கள் நான் மட்டும் இசைஞானி இளையராஜாவா இருந்தேன் நேரம் கப்ப கிழிச்சிருந்துருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமதாஸ் வேற யாரும் என் கணவர் தான் பல பொம்பளை பொட்டாட்டிங்க போது நான் கள்ள பிரச்சனை குறையா போகுது ஆம்பளை செஞ்சா மட்டும் இனிக்குது பொம்பளை செஞ்சா சித்தாட கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சூப்பரா இருக்கிறாங்க மண்டல் அடிக்கவா இல்ல நைஸ் உமன் நைஸ் லிப் நைஸ் நோஸ் நைஸ் ஐஸ் மதராஸ் பாப்பா கண்ணு எப்படிடா இருக்கு சூப்பர் பாப்பா மூக்கு சூப்பர் பாப்பா உதடு அடுத்து மொடடிப்ல அப்படிதான் இருக்கு ஏய் எக்ஸ்கியூஸ் மீ யாருங்க நானா உனக்கு புருஷன் நான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன் ஒர்க் பண்ண புருஷன் பூரா போயிட்டேன் போறேன் ஒர்க் பண்ண சிவனுக்கு போயிருப்பியா நான் சிவனுக்காக தான் வந்திருக்கேன் தெரியுமா அழகா இருக்கிற பெண்கள்கிட்ட தான் பேசணும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு அதனால ஒன்ன தேடி வந்திருக்கேன் ஐட்டம் இருக்கிற ஆம்பளைகிட்ட தான் நான் பேசணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க பரவாயில்லையே சரியான இடத்துல வந்திருக்கேன் ஆனா நீ 10 நிமிஷம் பேசணும்ல அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனா ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு வாய் ஆகாது ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் ஆகக்கூடாது ஒரு பெண் அதிக வாய் பேசினா அட்டை தருத்திரியம் ஆம்பளை பேசினா பெண்கள் பேசினா அனைத்து வரலாறு படைக்க பிறந்தவர்கள் ஆண்கள் வரலாற்றுக்கு மேல படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் எங்க காசு சுரண்டு திங்க பிறந்த பெண்கள் காசு முகரை முள்ள விட்டு எந்த காசு நாங்க சவண்டி கிடைச்சிக்கலாம் சவண்டி எந்த காசை சவண்டி கிடைச்சிக்கிறாங்க ஐயா நீங்க எந்த ஊருக்கு போய் வேலை பார்த்து காசை கொண்டு நக்கிறீங்க நக்கிறனா எங்க கொடுத்துருக்கீங்க நாங்க பார்த்து சம்பாரிச்சு கொடுத்தாத்தான் உன் வீட்டுல அடுப்பே எரிபடி வெண்ண அறிவு கலஞ்சியோ என் அம்மளி குஞ்சு நீங்க சம்பாரிச்சு கொடுக்குற லட்சணத்தை செத்த நேரத்துக்குள்ள பார்க்கணும் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் குண்டி கழுவுறானோ பல்லு விளக்குறானோ தெரியாது மிட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மல்லாக்க வச்சுக்கிட்டு டிவியை போட்டு அமுக்கு அமுக்கிக்கிட்டு இவருக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு எங்க கிண்ணி அரிசி பொன்னி அரிசி அந்த பொன்னி அரிசியை வாங்கி என் கிண்ணியில போட்டு 4 அரைச்சு உங்களுக்கு சிக்கன் 65 வச்சு முட்டையை கடிக்கு முட்டை கோழி முட்டை அவிச்ச முட்டை அவிச்சு வச்சு உனக்கு 40 வகை கூட்ட வச்சு உனக்கு பசுமாட்டுல கறந்த பாலுல தயிர் உருவாக்கி உங்களுக்கு நாங்க சாப்பாடு போயிட்டு வாங்க அப்ப நாங்க ஏங்க இதுல போய் 500 ஓலாக்கி பொழுதனைக்கு வேலை பார்த்துக்கிட்டு நேரா 200 ரூபாய் தான் கொண்டாடி அப்படின்னு நாய் குத்திக்கு போற மாதிரி தூக்கி போடுறது 300 ரூபாய் கொண்டுக்கிட்டு நேரா ஒயின் சாப்பிட்டு சரி ஏய் ஓய்ங்காத மானக்கிட்ட மலையாளி பையன் குச்சி முட்டாயா திங்கிற கிளத்து தாயடி போயில நான் கேட்கிற முறையில ஒழுக்கமா இருக்கேன் சம்பாதிச்சா கொடுக்குற சம்பாதிச்சு 300 ரூபாய் கொண்டுக்கிட்டு ஒயின் ஷாப்புக்கு போய் அங்க தண்ணியை போட்டுக்கிட்டு மொட்டை குஞ்சியோட ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கும் மொட்டை குச்சி 40 எதை குச்சி முட்டாயாடா திங்கிற இந்த லூசனை தப்பா இன்னைக்கு வாங்க பாப்பா பேசுற முதல்ல பேசுற ஏக மாட்டேன் குச்சி முட்டாயா திண்டோ பாவமா நான் கேட்கிறேன் ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்குறான்னா இவன் சக்கரத்து மாமா பேசுறான் பொன்னி அரிசியை போட்டு உன் கிண்ணியில கலக்கி ஏண்டி
ரேஷன்ல மாத்தா புடிச்சு ஓசில அடிச்சு திண்டா பட்டுக்குறதா நாயா உழைச்சு போடுற ஆம்பளை எனக்கு கர்நாடகா பொண்ணி வேணும் எனக்கு காவிரி பொண்ணி வேணும் நொண்டி வேணும் மொத்தமாக ஆம்பளை சம்பாதிக்க எவ்வளவு பாடுபட்டா தெரியுமா ஓடி 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 உழைக்கிற வர்க்கம் யாருன்னா ஆம்பளை மட்டும்தான் நாங்க பார்த்து ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னு சொல்றீங்க எந்த ஆம்பளையாவது விடியக்கால வேலைக்கு போறப்ப குடிக்கிறாங்களா சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வரப்ப குடிக்கிறாங்க இந்த அரக்கனை இறக்குறாத்து இந்த பொண்டாட்டின்ற ராட்சசி நம்ம அடக்க நிப்பாட்டுமா நீ எல்லாம் ஒரு 5 ரூபா தாளு ஒரு பெண்ணுக்கு முதல்ல அச்சம் மடம் நாணம் என்ற 3 குணம் இருக்கணும் ஆனா மட்டும் எதுவுமே இருக்காது ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு 4 இல்லையா ஒன்னு அறுத்துட்டாங்கல்ல எல்லாம் ஒரு பொம்பளை என் தாய் கூட எப்படி உட்காந்துருக்கா சிரிச்ச சீதை தழுப்ப ஆனா நீ எப்படியா பெரிய எப்படி முட்டேன்னு தெரிய முடியும் இங்க நீ இருப்ப உன்னை எல்லாம் கெட்டு 3ஆவது நாளே மோந்து வந்து வட்டி விட்டுருவேன் கல்யாணம் முடிக்கிறப்ப ஒரு ஆம்பளை எவ்வளவு சித்தம் குச்சி முட்டையாக திங்கிற நீ அந்த குச்சி எடு சிக்கா நீ திண்டு போட்ட குச்சி எங்க இருக்கு நீ திண்டு போட்ட குச்சி எங்க இருக்கு அந்த குச்சி எங்கிட்ட உள்ள குச்சி எதுல ஊத்துறோம் அதை ஊத்துறோம் வாழ்க்கையில குச்சியை நினைச்சே பார்க்கணும் அந்த ஆளு கிளம்பிட்ட மனுஷன் ஒரு பொம்பளை மைச்செட்டுக்கார புருஷனை விரட்டி அடி வாத்தா மாலையா ஒண்ணுக்கு வாயில இருக்காரு ஒண்ணுக்கு ஒரு பெண் பாத்தியா செத்த நேரத்துல ஒரு ஆம்பளை ஓட விட்டுட்ட உன்னை நம்பி நாங்க எப்படி ஆக்கப்படுறது இப்படித்தான் எங்க குடும்பத்தை நீ ஓட விட்டுட்டு இருக்க கல்யாணம் முடிச்சு வரப்ப ஆண்கள்லாம் அப்படியே வெள்ளி பழமா பிஞ்சா இருப்போம் ஆனா உங்களை என்னைக்கு கட்டுனமோ உன் கழுத்துல என்னைக்கு 3 நாட் அந்த 3 முடிச்சு போடணும் அன்னையோட என் குடும்பம் குண்டிய தூக்கிட்டு போயிருச்சு கல்யாணம் முடிச்சு வர்றப்ப பதுமானமா வர்றீங்க எத்தனை சீர்திருத்த கொண்டு வர ஏன் கொண்டு வர மிக்சி கிரைண்டர் மெத்த இதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மிக்சி ஏன் நீ கொண்டு வர மிக்சி சட்னி அரைக்க உன் முகர முள்ள விட்டு திணிக்க உன் முகர கட்டிக்கு அம்மி எரிச்சா உன் கை மசரு கடுக்குதுன்னு வாத்தா விட்டு மிக்சி மசரு கொண்டு வர உட்காந்து மாவாட்டா உன் பெட்டக்ஸ் கட்டுக்குதுன்னு கிரைண்டர் கொண்டு வர குண்டி அது பெட்டக்ஸ்னா குண்டினா ஒழுக்கமா பேசி பெண்களா பார்த்திருக்காங்க நான் கேட்கிறேன் கல்யாணம் முடிச்சு இப்படி சீர்வரிசை கொண்டு வர ஏன் கொண்டு வர நான் மோத்தா மப்பே அம்மா அதான் உங்க அம்மா அப்பா நம்ம மக பிறந்த விட்டு புகுந்த விட்டு போறா பேசுங்க வீங்கி போயிருமா அப்படி வீங்காது அப்படி வீங்கினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாம் அது இருக்கிற ஆளுக்குமா நீ வர்றேன்னு தெரிஞ்சுத நான் நெஞ்சுல இருந்து எல்லாத்தையும் கரெக்டி பிடிச்சிருவேன் ஏன் தெரியுமா இன்னைக்கு வாழ்க்கையில போராட பிறந்தவர்கள் ஆண்கள் மட்டுது மிஸ் ராதாச்செல்வி பெண்களை காட்டி ஒசு பேசுறியே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாம் கல்யாணம் முடிச்சு முடிச்சு வருஷம் கொடுத்துடுறீங்க உங்க அம்மா அப்பா எடுத்து கொடுத்துடுறாங்க தாமாக கஷ்டப்படாம வாழணும்னு கல்யாணம் முடிக்கிறப்ப இப்படி சீர்வரிசையை கொடுத்துடுறாங்க அது உங்க அப்பா அம்மாவோட சீர தொண்டு நான் இப்ப என்ன சொல்றேன் தாமாக கஷ்டப்படக்கூடாது இப்படி சீர்வரிசையை கொடுத்துடுறோம் வாத்தா வைப்பேன் நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமைய டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் வாத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்துட்டோம் முட்டை கத்துற கண்ணை திறந்து விட்டீர்கள் மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே என் கண்ணை திறந்து விட்டீர்கள் மிக்ஸி கொடுத்துறாங்க சட்னி அரைக்க குண்டி கடுக்க முடிச்சு கொடுத்துறாங்க சத்தியமா உங்க அண்ணன் நான் கொடுத்துறாங்க மாவாட்டுறதுக்கு கிரைண்டா கொடுத்துறாங்களாடி அப்படின்னு கேட்டீங்க அறிவு கண்ணை திறந்துட்டு கேட்ட பத்தராதா அதுதானே செவந்த சொல்லுது முட்டை தங்க குச்சி மிட்டாய் சாப்பிட்டா ஆளாட்டுறது அந்த ஆளு குச்சியில முட்டாய் சுத்த போயிருக்கு அப்படி அப்பதான் நல்லா நீங்க சொன்னீங்களே உங்க ஆத்தா அப்படி வீட்டுல இருந்து நம்ம மருமையை கஷ்டப்படாம இருக்கணும்னு ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்து விட்டாங்க குறைஞ்சா போயிடுவாங்க கேட்டீங்க குட்டே மதன்தாஸ் கல்யாணம் பண்ணி 3 முடிச்சு போடும்போது எல்லா வரிசையும் கூட்டிகிட்டு வர்றேன் ஏடிஎம் மிஷின் எங்களுக்கு நான் ஒரு கம்ப சத்திரமா அதான் உனக்கு பெரிய மிஷினா தூக்கிட்டு வரமே தவக்குன்னு போட்டுக்கலாம் தவக்குன்னு தவக்குன்னு போட்டுக்கலாம் தவக்குன்னு அப்ப இந்த மிஷின் முக்கியமா உனக்கு அந்த மிஷின் முக்கியமா அப்புறம் சொன்னானே என்னவோ சொன்னானே ஆம்பளை இங்க ஓட 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 உழைக்கிற எங்க ஓடுற எங்கடா ஓடுற
அதானே எப்பதான் இழுத்தா புண்ணாக்க என்ன மாமா எனக்காகத்தான் பெரிய மிஷினை கொண்டு வர முடியும். என் நெற்றிக்கு என்ன திறந்து விட்டார். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கவா? ஒரு ஏடிஎம் மிஷின்ல ஒருத்தர் மட்டுமா கார் ஓட்டி எடுப்பியா? இல்ல பல பேர் போடுவாங்க. ஏடிஎம் மிஷின் புகஞ்சிருமா? புகஞ்சிட்டு போகுது. என்ன நீ தப்பா ஏடிஎம் மிஷின் ரிப்பேர் போக ஆரம்பிச்சிருக்க. கேட்காம பேசுற முதல்ல. பொம்பளை டீசர்ட்டா பேசுமா? டீசர்ட்டா நீ பேசுற முதல்ல. வாய் இம்புட்டு ஆசரா அந்த பொம்பளை குடும்பத்துல விலகே வருது. வாய் பேசற ஒரு ஆம்பளை கிட்ட பேசி ஜெயிக்கலனா எங்க எல்லாம் நீங்க ஏப்ப தப்பே நினைப்பீங்க. யார் ஏப்ப நான் என்ன சொல்ற முதல்ல? ஆம்பளை இல்லாம உன்னால ஒரு ஹேர கூட கட்டிங் பண்ண முடியாது. இந்த புரியுது போடா முதல்ல. ஆச்சமத்து போறவடி. போடா முதல்ல. என்னடி பொசுக்குன்னு கட்டிட்ட? வாடா என் ஒரிஜினல் மச்சல பத்தியாடா. எடுபட்ட பயல. கக்குசு விட்ட விளக்கமா மரியாதை. ஆட்டுக்குட்டி வாங்க. மரியாதை முதல்ல. ஏன்டா மதர் டாஸ்? என்ன மாப்ள? அப்ப இவ ஒட்டு மசர வச்சிருக்காரா? இன்னைக்கு தான் தெரியுமாடா? ஏண்டி உனக்கு மண்டையிலேயே ஒட்டு மசர? ஏய் மசர நாய் கூட தூக்காதடி. நாசப்பட்டு அத பாரு. நீ தூக்கிட்டி அப்புறம் என்ன? பொம்பளை மாதிரி நடந்துக்க. நீ நேரல முதல்ல. ஏய் தகராஜ். நீ எப்பேற்பட்ட ஆனாலும் போட்டிக்கு வந்துருச்சு. நீ எப்படிப்பட்ட ஆனால போட்டின்னு வந்துருச்சு நான் விடுறியா? போட்டி பண்ண போறீல? ஆமா. உன் தொகுதியை பிரிச்சு வச்சுக்க. புடிச்சு வச்சு. பிரிச்சு வை. இன்னைக்கு உன் தொகுதியா என் தொகுதியா பாத்துருவோம். மாமா பாப்பமா நீ எப்படி அவன் ஒரு அடி அடிச்சானா நீ ஏன் ஓயாம அடிக்கிற? ஏ கத்திரிக்கா கத்திரிக்கா காமெடி இந்த கத்திரிக்கா கத்திரிக்கா காமெடி இந்த அப்படியா குளிக்கி விட்டு கோகோ கோலா போடு எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. மண்டைய கவட்டில சிரிச்சுட்டு நாலு மொட்டை பையன் நீ எதுல சிரிக்கிற ஓட்ட பையன் உனக்கு தெரியும். அவன் மண்டை எப்படின்னு பாக்குறியா? பள்ளிக்கூடத்துக்கு போய் பச்சை எழுதில புல் 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 யாரு அவன் பேனா பத்தி தெரியாம இங்கு நிறைய இருக்கு. அதனால தனித்தனியா சோழ எப்படி பாத்தீங்கன்னா சாந்தி பொண்ணை போறேன்னு நான் ஏந்தி இப்ப இடத்துல வந்து பாப்படி அவுத்து போடு. நான் அவுத்து போட்டு நீ மோசில மங்களம் பாடலாம். லாலா தட்ட சாந்தி
மொட்டை எடுத்துக்கணும் மொட்டை எடுத்துக்கணும் போய் வந்து மாதிரி ஒரு ஆள் 5 வத்தாரு வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்னை பார்க்காம போறாமே தந்திரிக்கா வெள்ளரிக்கா பிஞ்சு அதே மாதிரி நான் படிச்சு நான் பெரியாஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நாடகம் பார்த்துக்கிட்டு ஆம்பளை காலத்துக்கு ஆடுனேன் சிவனு கிடக்க முடியல. நீ சொல்லி விட்டு கிழக்கு தலையடி போயிட சொல்லிட்டு வந்துட்டியா சொர்க்கம் வருது பால் வராதுமா பழைய என்னப்பா 3 பேர் அம்மா அம்மாங்கிறீங்க 3 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் ஏற்கனவே வச்சு மாறிடுது நல்ல கிழிச்ச மாட்டம் சென்னைக்கு தவ விடணும் முந்தி முந்தி விநாயகனே முக்கோடி
எனக்கு எனக்கு என்னமோ ஞாபகத்துக்கு வருது. அக்கா கும்பத்தை தூக்க போறேங்க. அக்கா கை தட்டுறாருப்பா, செருப்பு கட்டி எரிஞ்சு வத்து மூச்சு காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கரகமடி கரகம் கரகமடி கரகம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல, பயப்படாதீங்க. ஒரு பகையாகுமா செய்வதை முறையாக செய்யல கட்டுக்கருத்தோட அந்த காதல் அதனால என்னுடைய காதல் அந்த மெலடி பணிவிலும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும் பணிவிலும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும் பணிவிலும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும்
உங்க பாடு நல்லா இருந்துச்சு மாமா. சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ணி கையடியே விட்டு போகக்கூடாது. என் பால் நீக்குற பண்ணாடி கையை விட. பால் மா பால்